Under section 40, offense-னா என்ன? Under section 44, காயம் என்றால் என்ன? Under section 319, hurt. Under section 320, 8 வகையான கொடுங்காயங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஆண்மையற்றவராக ஆக்குதல். இன்னொன்று, கண்கள் இரண்டில் ஒன்றின் பார்வையை நிரந்தரமாக இழக்கச் செய்தல். மூன்றாவதாக, காதுகள் இரண்டில் ஒன்று கேட்பதை நிரந்தரமாக இழக்கச் செய்தல். நான்காவதாக, உடல் உறுப்பு அல்லது மூட்டு எதனையும் இழக்கச் செய்தல். இந்த இடத்துல எலும்பு உடைத்தல்னு அர்த்தம். நிரந்தரமா சில பேர் முட்டில் அடிப்பாங்க, அந்த முட்டி கிண்ண மூட்டு அது நழுவி போயிடும். டிஸ்லோகேட் ஆயிட்டாவே அதை கிரீவியஸ் ஹர்ட். ஐந்தாவதாக, உறுப்பு அல்லது மூட்டு எதனின் வலிமையை அழித்தல் அல்லது நிரந்தரமாக பழுதாக்குதல். நல்லா 50 கிலோ மூட்டை தூக்கக்கூடிய அளவுக்கு கையில பலம் இருக்கும். அந்த கையில அடித்த பிறகு அந்த கையினுடைய செயல்தன்மை இழந்து போயிடும். ஆறாவதாக, தலை அல்லது முகத்தை நிரந்தரமாக விகாரப்படுத்துதல். சில நேரங்கள்ல முகத்துல பிளேடு போட்டுருவாங்க, அந்த தழும்பு மாறாது. இந்த விஷயத்தை கேள்வியாக கேட்பாங்க. முகத்துல மாறாத ஒரு வடு அல்லது தழும்பு ஏற்படுத்தப்பட்டால் அது சிம்பிள் இன்ஜரியா அல்லது கிரீவியஸ் ஹர்ட்டா? ஏழாவது, எலும்பு அல்லது பல் எதையும் முறித்தல் அல்லது விழச் செய்தல். அப்ப பெர்மனன்ட் டிஸ்ஃபிகரேஷன் ஆஃப் தி ஹெட் ஆர் ஃபேஸ், ஃபிராக்சர் ஆர் டிஸ்லொகேஷன் ஆஃப் எ போன் ஆர் டூத். எட்டாவதாக, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அல்லது வேதனைப்படுபவரை 20 நாட்கள் எதனையும் செய்ய முடியாதபடி கடுமையான உடல் வலிக்கு ஆட்படுத்தி வழக்கமான அலுவல்களை செய்ய முடியாதபடி செய்தல். 20 நாள் தொடர்ந்து அடிப்பட்டவர் கவர்மெண்ட் ஜிஹெச்சோ அல்லது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு இன்பேஷண்டாக அவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் அது கிரீவியஸ் ஹர்ட். இது போன்ற சூழ்நிலையில் நம்ம டாக்டர் கிட்ட கிராஸ் கொஸ்டின் போடுறப்ப, அப்ப எக்ஸாமினேஷன் இன் கிராஸ்ல ஆர்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்வார்கள். குறுக்கு விசாரணை செய்வது என்பது அது ஒரு கலை. 20 நாட்கள் அவர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்றிருந்தார், எனவே அது கிரீவியஸ் ஹர்ட்னு டாக்டர் ஒப்பீனியன் கொடுத்திருப்பார். அப்ப நம்ம குறுக்கு விசாரணை செய்கின்ற பொழுது அந்த பேஷண்ட் தனக்கு உடலில் வலி இருப்பதாக சொல்லியிருக்கிறார், அவர் பொய் சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பா டாக்டர் ஆமான்னு சொல்வார். அந்த பேஷண்ட்டுடைய உடம்புக்குள்ள புகுந்து டாக்டர் பார்த்து சொல்ல முடியாது. பேஷண்ட் சொல்றதை வச்சுதான் டாக்டர் ஒப்பீனியன் கொடுப்பார் வலியை பொறுத்தவரை. அப்ப 20 நாள் ஒரு நபர் தொடர்ந்து மருத்துவமனையில் உள் நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நம்ம கிராஸ் கொஸ்டின் போடுறப்ப அவர் பொய் சொல்வதற்கு வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டார், டாக்டர் கண்டிப்பா உண்டுன்னு சொல்லுவார். 9ஆவதாகத்தான் ஒரு மருத்துவ வல்லுநர் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் அடிப்படையில் அதை கிரீவியஸ் ஹர்ட் என்று சொல்லி ட்ரீட் பண்ண முடியும். அப்ப உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அல்லது வேதனைப்படுபவரை 20 நாட்கள் எதனையும் செய்ய முடியாதபடி கடுமையான உடல் வலிக்கு உட்படுத்தி வழக்கமான அலுவல்களை செய்ய முடியாதபடி செய்தல் காயம் கொடுங்காயங்களாகும். Any hurt which endangers life or when causes the sufferer to be during the space of 20 days in severe bodily pain or unable to follow his ordinary pursuits. வழக்கமான அலுவல்களை செய்ய முடியாதபடி செய்தல். ஒரு கள்ளச்சாராயத்தை குடிக்கின்ற பொழுது அதில் எத்தில் ஆல்கஹால் அல்லது மெத்தில் ஆல்கஹால் அதனுடைய அளவு தன்மை அதிகரிக்கின்ற பொழுது ஒரு நபர் இறந்து போறார். அது சொற்ப காயமா? கொடுங்காயம்தான். ஒரு மீத்தல் கலந்த சாராயத்தை பல பேருக்கு ஒரு நபர் கொடுக்கிறார்,
இதுல அந்த சாராயத்தை குடித்தவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டன, பார்வை இழக்கப்பட்டன. இது சொற்ப காயமா? கொடுங்காயம்தான். AIR 1995 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1066. ஒரு 326 அல்லது 324 ஐபிசியின் படி பல்லு என்பது ஒரு ஆயுதமாகும். அதனால் கொடுங்காயத்தை ஏற்படுத்த முடியும். பல்லால கடிச்சு ஒருத்தவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்த முடியும். AIR 1970 பாட்னா, பேஜ் நம்பர் 322. பல்லு நம்முடைய பற்கள், அதை பயன்படுத்தி ஒருவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்த முடியும். AIR 1970, பேஜ் நம்பர் 322. அண்டர் செக்ஷன் 321, தம்மிச்சையாக காயம் விளைவித்தல், வாலண்டரிலி காசிங் ஹர்ட். ஒரு செய்கை ஒன்றின் மூலமாக காயம் விளைவிப்பவர் காயம் விளைவிப்பதாக சொல்லப்படுவார். Whoever does any act with the intention of thereby causing hurt to any person, or with the knowledge that he is likely thereby to cause harm to any person, and does thereby cause hurt to any person, he said voluntarily to hurt. Voluntarily to cause hurt. ஒரு செய்கை ஒன்றின் மூலமாக காயம் விளைவிப்பவர் காயம் விளைவிப்பதாக சொல்லப்படுவார். தம்மிச்சையாக காயம் விளைவித்தல் என்ற அர்த்தம். அண்டர் செக்ஷன் 322, கொடுங்காயம் விளைவித்தல். 321ல காயம் விளைவித்தல் பத்தி சொல்றாங்க, வாலண்டரிலி காசிங் ஹர்ட். 322ல சொல்றாங்க கொடுங்காயம் விளைவித்தல். வாலண்டரிலி காசிங் கிரீவஸ் ஹர்ட். அப்ப கிரீவஸ் ஹர்ட் இருக்குன்னு சொன்னால் ஒரு காயம் விளைவிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த விளைவிக்கப்படும் காயம் கொடுங்காயமாக இருக்க வேண்டும். அவ்வாறு கொடுங்காயத்தை யார் ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு எதிராக அண்டர் செக்ஷன் 322 தான் கொடுங்காயம் விளைவித்தார் என்ற குற்றத்திற்கு ஆளாக்கப்படுவார். இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க. ஒருவர் கொடுங்காயம் விளைவிக்காத போது கொடுங்காயம் விளைவித்ததாக சொல்லப்பட மாட்டார். ஆனால் ஒரு வகையான கொடுங்காயம் விளைவிக்கும் எண்ணத்தில் கொடுங்காயம் விளைவிக்கிறார் என்றால் கொடுங்காயம் விளைவித்ததாகத்தான் சொல்லப்படுவார். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் எடுத்துக்காட்டை படித்தால் புரிந்துவிடும். சட்டத்தை பொறுத்தவரை law can be understood by means of illustration. எடுத்துக்காட்டுகள் மூலமாகத்தான் அந்த சட்ட பிரிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏ என்பவருடைய முகத்தை நிரந்தரமாக விகாரப்படுத்தும் என்ற எண்ணத்தில் பி என்பவர் ஏவுக்கு ஒரு அடி கொடுக்கிறார். அந்த அடி ஏவின் முகத்தில் ஒரு நிரந்தரமான ஒரு தழும்பை, ஒரு விகாரத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் அது 20 நாள் கால அளவிற்கு கடுமையான உடல் வலியால் ஏவை துன்புறுத்துமாறு செய்தது. அதனால் பி கொடுங்காயம் விளைவித்தவர் ஆவார். அப்ப கொடுங்காயம் விளைவித்தலுக்கு எடுத்துக்காட்டு இதுதான் சார். ஏ என்பவருடைய முகத்துல நிரந்தரமா விகாரப்படுத்த எண்ணத்தோடு ஒரு பிளேட போடுறாரு, அல்லது கத்தியால வெட்டுறாரு, அல்லது இரும்பு பைப்பால் அடிக்கிறாரு, அல்லது ஊடன் லாக் என்று சொல்லக்கூடிய மரத்தடியால் தாக்குகிறார். ஆனால் அந்த கொடுங்காயம் விளைவிக்கும் எண்ணத்தில் கொடுங்காயம் விளைவிக்கிறார் என்றுதான் அர்த்தம். அடிச்ச அடி முகத்துல பெரிய காய தழும்பை எதுவும் ஏற்படுத்தல. ஆனால் அந்த வலியின் காரணமாக தொடர்ந்து 20 நாள் அளவிற்கு கடுமையான உடல் வலியால் ஏ என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அடித்த பி இருக்கிறார். அப்ப பிக்கு அண்டர் செக்ஷன் 322 படி கொடுங்காயம் விளைவித்தார் என்றுதான் அர்த்தம். அண்டர் செக்ஷன் 323 காயம் விளைவிப்பதற்கான தண்டனை. அப்ப பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டரிலி காசிங் ஹர்ட். இந்த பிரிவின் கீழ் காயம் விளைவிக்கும் ஒருவர் ஓராண்டு சிறை தண்டனையோ அல்லது 1000 ரூபாய் வரை அபராதமோ அல்லது 2மோ சேர்த்து விதிக்கப்படும்.
ஏ என்பவருடைய கன்னத்தில் பி என்பவர் ஒரே அறை அறைகிறார். அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 323. Punishment for voluntarily causing hurt. அவருக்கு ஓராண்டு காலம் சிறை தண்டனை அல்லது 1000 ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டுமோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் பி என்பவருடைய தோள் பட்டையில் அடித்து ஒரு சாதாரண காயத்தை ஏற்படுத்துறார். இது ஐபிசி அண்டர் செக்ஷன் 323 படி இது குற்றம். 324 வருமா? வராது. ஏ என்ற அக்யூஸ்ட் பி என்ற பாபுனுடைய தோல் அடிச்சு ஒரு காயத்தை ஏற்படுத்துறார். அப்ப 324ல கேஸ் போட வேண்டியதா அல்லது 323ல கேஸ் போடணுமா என்று சொன்னால் 323ல தான் கேஸ் போட முடியும். ஏனென்று சொன்னால் காயம் விளைவிப்பதற்கான தண்டனை. சாதாரணமா தோல் அடிச்சு காயத்தை ஏற்படுத்திட்டாரு. 323ல தான் கேஸ் போடணும். 1994 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 2201. 1994 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 2201. அண்டர் செக்ஷன் 324 அபாயகரமான ஆயுதங்கள் அல்லது பொருள்கள் மூலம் காயம் விளைவித்தல். வாலண்டரிலி காசிங் பை டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் ஆர் மீன்ஸ். செக்ஷன் 324 இந்த பிரிவில் வகை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தின்படி அல்லாது வேறு வகையில் தவிர சுடுவதற்கு, குத்துவதற்கு அல்லது வெட்டுவதற்கான கருவி எதன் மூலமானும் சுடுவதற்கு அல்லது குத்துவதற்கு அல்லது வெட்டுவதற்கு இந்த 3 விஷயங்கள் பார்க்கணும் சார். whoever voluntarily causes used as a weapon of offense is likely to cause death or by means of fire or any heated substance or by means of poison or any corrosive substance, by means of any explosive substance, by means of any substance which it is deleterious to the human body to inhale, to swallow, or to receive into the blood, or by means of any animal, shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both. சுடுவதற்கு, குத்துவதற்கு சில ரவுடி எல்லாம் கையில குத்துக்கட்டை வச்சிருப்பாங்க. அந்த 4 விரல்ல மாட்டிட்டு கரெக்டா ஒரு ரிங் இருக்கும். அதை கிரிப்பா பிடிச்சிட்டு குத்துனா முன்னாடி முள்ளா கம்பிகள் இருக்கும். அப்ப சுடுவதற்கோ அல்லது குத்துவதற்கோ அல்லது வெட்டுவதற்கான கருவி எதன் மூலமாக, எந்த கருவி தாக்கும் கருவியாக பயன்படுத்தினால் அநேகமாக மரணம் விளைவிக்க கூடுமோ அந்த கருவி. இதால அடிச்சு அவர் செத்து போயிடுவார்னு தெரியும். அப்ப அந்த பொருளால தாக்குறாரு. எதன் மூலமேனும் அல்லது நெருப்பு, சுடுபொருள், நஞ்சு, அரித்து எடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு பொருள், கரோசிவ் சப்ஸ்டன்ஸ். ஆசிட் சொல்ற பாருங்க. ஆசிட் மீன்ஸ் கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அரித்து எடுக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு பொருள் என்று அர்த்தம். அல்லது வெடிக்கும் பொருள், அல்லது ரத்தத்தில் ஏற்றல். சில பேர் ரத்தத்துல விஷ கிருமியை ஏற்றிடுவாங்க. அல்லது வெறும் சிரஞ்சு எடுத்து அதுல காற்று இழுக்கின்ற பொழுது காற்று உள்ள போயிடும், மருந்து இல்லாமல். வெறும் சிரஞ்சை எடுத்து ஒரு மனிதனுடைய நரம்புல நீங்க செலுத்துகின்ற பொழுது, ரத்த நரம்பில் செலுத்துகின்ற பொழுது அந்த ரத்த ஓட்ட நரம்பில் வெறும் காற்று உள்ளே போனால் மனிதர் இறந்து விடுவார். மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருள் எதன் மூலமேனும் அல்லது விலங்கு எதன் மூலமேனும் அல்லது காயம் விளைவிக்கும் ஒருவர் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. ஒரு வெறிநாயை விட்டு கடிக்க வைக்கிறாரு. 324 ஐபிசி.
ஒரு மனிதருக்கு ரத்தம் கொடுக்கின்ற பொழுது அதில் கிருமியை சேர்த்து கலந்து விடுவார், அல்லது வெறும் சிரஞ்சி எடுத்து அந்த மனிதனுடைய ரத்த குழாய்களில் சிரஞ்சியை சொருகி அந்த ஏற உள்ள தள்ளிடுவார். அல்லது சப்ஸ்டன்சஸ், கரோசிவ் சப்ஸ்டன்சஸ், அரித்து எடுக்கக்கூடிய பொருள், அதன் மூலமாக ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்தி விடுவார். 326A and B என்று புதிய சட்ட பிரிவுகள் வந்திருக்கிறது. இது வராத காலகட்டத்தில் ஐபிசில 324ல தான் சார் கேஸ் போட்டாங்க. ஆசிட் வீசுறாங்க, ஆசிட் வீசுவதற்கு அட்டெம்ப்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னால் 324 ஐபிசில தான் கேஸ் போடுவாங்க. ஆனால் இப்ப 2 சட்ட பிரிவுகள் தனியாக கொண்டு வரப்பட்டு விட்டது. 3/2/2013 டெல்லி மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா இறப்பிற்கு பிறகு பெரிய மாற்றம் ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ்ல. 324 படிக்கின்ற பொழுது ஒரு சுடுவதற்கு அல்லது குத்துவதற்கு அல்லது வெட்டுவதற்கான ஒரு கருவி. அநேகமாக எந்த ஆயுதத்தை கொண்டு ஒரு நபரை தாக்கினால் அவருக்கு மரணம் விளைவிக்க கூடுமோ அந்த ஆயுதம். நெருப்பின் மூலமாக ஒருவருக்கு சூடு வைத்தல், சுடு கருவிகள் மூலமாக ஒருவருக்கு காயத்தை ஏற்படுத்துதல், ஒரு விஷம் கொடுத்து ஒருவருக்கு காயம் ஏற்படுத்துதல், அல்லது ஒரு ஆசிட் மூலமாக ஒருவருக்கு காயம் ஏற்படுத்துதல், அல்லது ஒரு வெடிக்கும் பொருள் மூலமாக ஒருவருக்கு காயம் ஏற்படுத்துதல், அல்லது ரத்தத்தில் ஏதாவது கிருமிகளை கலந்து ஏற்றுதல், அல்லது வெறும் காற்றை செலுத்துதல், அல்லது வெடிக்கும் பொருள். அப்ப மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருள் எதன் மூலமேனும் அல்லது ஒரு விலங்கு மூலமாக நடந்து வந்துட்டே இருப்பாங்க, ஒரு மாட்டை அவுத்து விட்டுருவாங்க, மாடு முட்டி அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 324 ஐபிசி. வீட்டுல இருக்கிற நாய் அவிழ்த்து விட்டுட்டால் வெளியில சென்றக்கூடிய தெருவில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களை கடித்து குதறிவிடும். எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 324 ஐபிசில தான். அதிகபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது 2ம் சேர்த்து விதிக்க முடியும். திடீர்னு சண்டை, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அந்த சண்டையில யாரையும் கொல்ல வேண்டும் என்ற நோக்கமோ எண்ணமோ இல்லை. அதனால அண்டர் செக்ஷன் 307 கீழே தண்டனை அளிப்பதற்கு உரிய வழக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு 324ல கேஸ் போடுறாங்க. 2 நண்பர்கள் நன்றாக பேசிக்கொண்டு செல்வார்கள். டாஸ்மாக் கடையில குடிப்பதற்கு 2 பேரும் போவாங்க. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா குடிப்பாங்க, நல்லா சிக்கன் மட்டன் நல்லா சாப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா இவரு குடிச்ச பாட்டில உடைச்சு அவரை தாக்கி இருப்பாரு. ப்ரீ பிளானிங் ஏதாவது இருந்திருந்தால் அது பெரும் குற்றம். எந்தவித முன் திட்டமும் இல்லாமல் திடீரென்று ஏற்பட்ட வாய் தகராறின்படி ஒரு சண்டை நடந்து அதன் மூலமாக அவருக்கு கொடும் காயம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால், அப்ப வாலண்டரிலி காசிங் பை டேஞ்சரஸ் வெப்பன், அபாயகரமான ஆயுதங்கள் அல்லது பொருட்கள் மூலமாக காயம் விளைவித்திருந்தால் 324 ஐபிசியின் படி அவரை தண்டிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கிடையே திடீரென்று சண்டை மூண்டது. அதனால 324 தான் மேட் அவுட் ஆகும். 307 இங்க மேட் அவுட் ஆகாது. 1994 சப்ளிமெண்ட் வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 502. 1994 சப்ளிமெண்ட் 1 சப்ளிமெண்ட் வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 502. ஒரு காயங்கள் சாதாரணமானதும் வெளிப்படையானதும் என்பதால் இந்திய தண்டனை சட்டம் 324 கீழே அவருக்கு தண்டனை அளித்தது செல்லும். சாதாரண காயம் வெளிப்படையாக தெரியுது. அப்ப காயங்கள் கடுமையானது எனினும் கொலை முயற்சி குற்றம் செய்யவில்லை, அதனால் 324 கீழ் தண்டனை அளிக்கப்பட்டது. எதிரிகளில் ஒருவர் மற்றொருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தும் காயத்தை ஏற்படுத்தினார், மற்ற எதிரிகள் சாதாரண காயங்களை ஏற்படுத்தினார். அப்ப எதிரிகள் அண்டர் செக்ஷன் 324 கீழ் மட்டும்தான் தண்டிக்கப்படுவார்கள். ஒருவரை தாக்குவதற்காக பயன்படுத்திய ஆயுதத்தை கண்டறிய முடியவில்லை என்றாலும் இந்திய தண்டனை சட்டம் 324 கீழான குற்றத்தை நிரூபிக்கும். அதை நிரூபிப்பதற்கு சாட்சியம் போதுமானதாக இருக்கின்ற பொழுது வழக்கு செல்லாமல் போய்விடாது. எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கினார்கள் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஆனால் சாட்சியம் இருக்கிறது. சாட்சியம் போதுமானதாக இருக்கின்ற பொழுது அந்த வழக்கு செல்லாமல் போய்விடாது, அந்த வழக்கு செல்லும். 2005 வால்யூம் 1
TNLR, page number 585, Supreme Court, 2005, volume 1, TNLR, page number 585, Supreme Court. Under section 325, punishment for voluntarily causing grievous hurt. 324 சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு டேஞ்சரஸ் வெப்பன் ஆர் மீன்ஸ், ஒரு அபாயகரமான ஆயுதங்கள் அல்லது பொருட்கள் மூலமாக காயம் விளைவித்தல். டேஞ்சரஸ் வெப்பன் மூலமாக அல்லது பொருட்கள் மூலமாக. ஆனால் 325 பொறுத்தவரை பனிஷ்மெண்ட் ஃபார் வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட். இந்த பிரிவின் கீழ் கொடுங்காயம் விளைவிக்கும் ஒருவர் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அவரை அபராதத்திற்கும் உள்ளாக்க முடியும். 325 ஐபிசில கேஸ் போடுறாங்கன்னா 7 years plus fine. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னவென்று சொன்னால், 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்தாலும் இது பெயிலபிள் அஃபென்ஸ். இங்கதான் நீங்க சற்று கூர்மையாக கவனிக்க வேண்டும். 325 ஐபிசிக்கு அதிகபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனை. ஆனால் இது பெயிலபிளா நான் பெயிலபிளா? இது பெயிலபிள் அஃபென்ஸ், பிணையில் விடக்கூடிய குற்றம். அது மட்டும் கிடையாது, எந்த நீதித்துறை நடுவர் வேண்டுமானாலும் விசாரிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இது நீதிமன்றத்தின் அனுமதியோடு 320 subsection 2 of CRPC படி காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். 325 பொறுத்தவரை 7 ஆண்டுகள் பிளஸ் ஃபைன் விதிக்கக்கூடிய ஒரு தண்டனை உள்ள ஒரு சட்டப்பிரிவு. ஆனால் அது பெயிலபிள். பொதுவாகவே பெயிலபிள் என்று சொன்னால் உட்பட்ட ஒரு குற்றத்தை செய்யும் பட்சத்தில் அவருக்கு பெயிலபிள் அஃபென்ஸ் தான் கேஸ் போட்டாங்க. நான் பெயிலபிள் என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு என்ற அர்த்தம், 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு என்ற அர்த்தம். கடுமையான வாக்குவாதத்திற்கு பிறகு சண்டை நடக்கிறது. அப்ப இறந்து போனவரை எந்த எதிரி அந்த குச்சியால் தாக்கினார், ஒரு ஸ்டிக்கால் அடிக்கிறார் என்பதற்கு சாட்சியம் இல்லை. குற்ற செயலுக்கான நோக்கம் நிரூபிக்கப்படவில்லை. கொடுங்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பொது எண்ணம் இருந்திருக்கிறது. எனவே இது 304B பார்ட் 1 கீழ் தண்டனை வழங்கக்கூடியதுதான் செல்லும். 302 வராதுன்னு சொல்றாங்க. 2 தரப்புக்கும் கடுமையான வாக்குவாதம். அதுல ஒரு குச்சியை எடுத்து அடிச்சிடறாரு, ஒரு ஸ்டிக் எடுத்து அடிச்சிடறாரு. யார் அடிச்சாங்கன்றதுக்கு சாட்சியம் இல்லை. 2வது அடித்து கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொது எண்ணம், பொது நோக்கம் அங்கே நிரூபிக்கப்படவில்லை. அப்ப 34 வருமா, 149 வருமா? 1 or more person, 2 or more person இருந்தாவே 34 வந்துடும். அதிகபட்சம் 4 பேர் இருக்கணும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ரூல் ஆஃப் எவிடன்ஸ் சொல்றாங்க அது. ஆனால் 149க்கு இது எல்லாம் அவசியமே கிடையாது. ஆனால் 5 or more person இருக்கணும். இங்க 2 குரூப்புக்குள்ள, ரைவல் குரூப்ஸுக்குள்ள கடுமையான வாக்குவாதம். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நபர் ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறாரு. எதிர் தரப்புல உள்ளவர் இறந்து போயிட்டார். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் வருகிறது. There is no pre-planning. Prosecution has failed to prove the in furtherance of common intention. இங்க காமன் இன்டென்ஷனா 34, 2 குரூப் என்று சொன்னால் கண்டிப்பாக 5க்கு மேற்பட்ட நபர்கள். எனவே 149 காமன் ஆப்ஜெக்ட், அதையும் நிரூபிக்கல இந்த கேஸ்ல. 3வது கொடுங்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொது எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. எனவே 304 பார்ட் 1 படி தான் இவரை தண்டிக்க முடியும்னு சொல்றாங்க. 302 படி தண்டிக்க முடியாது. இந்த குச்சால் அடிச்சா ஒருத்தனுக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தும் என்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறது. அந்த குச்சால் அடிக்கிறாரு, எதிர்பார்த்து இறந்து போயிட்டார். அப்ப இந்த குச்சை கொண்டு, இந்த ஆயுதத்தை கொண்டு தாக்குகின்ற பொழுது எதிர்தரப்பினருக்கு கொடுங்காயம் ஏற்படும் என்று ஒரு சாதாரண நபருக்கும் தெரியும். ஒரு சண்டை நடக்கிறது. இந்த எடுத்துக்காட்டு சொன்ன வழக்கு AIR 1979 சுப்ரீம் கோர்ட்,
பேஜ் நம்பர் 1434. AIR 1979 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1434. அடுத்த கேஸ்ல அக்யூஸ்டுக்கு 86 வயசு, ஒரு முதியவர். பாதிக்கப்பட்டவரின் உடலில் முக்கிய பகுதியில வைட்டல் பார்ட்ல பொறுத்தவரை காயத்தை ஏற்படுத்தல. அதனால அவர் ஏற்கனவே சிறையில் இருந்த நாட்களே போதுமானதுன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. ஒரு வயசானவர் சண்டை நடக்கின்ற பொழுது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது யாருக்கிட்டன்னா, ஒரு வயசானவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாம 70-80 வயசு வரையும் வாழ்ந்துட்டோம், இதுக்கு மேல என்ன சண்டை நடக்குது, எதிர்பார்த்து யாரா இருந்தாலும் சரி கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம், நம்ம ஜெயில போய் சத்தாலும் பரவாயில்ல, நாம தான் நல்லா வாழ்ந்துட்டோம்னு நினைப்பாங்க. அந்த சிந்தனை எல்லாருக்கும் வரும். அதனால வயசானவங்க கிட்ட வந்தாவே ஒரு சண்டை நடக்கின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா தான் சண்டை போடணும். அதை போல ஒரு இளைஞர், சின்ன வயசு உள்ள ஒரு தம்பி சண்டைக்கு வரான்னு சொன்னா அவங்ககிட்டயும் எச்சரிக்கையா தான் சண்டை போடணும். காரணம் என்னவென்று சொன்னால், அவனுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியாது, அனுபவ வாழ்க்கை இருக்காது. கோபம் தான் அவனுக்கு வருமே தவிர வேற எதை பற்றி சிந்திக்க மாட்டாரு. அவருக்கு இருக்கிற உடல்ல இருக்கக்கூடிய வேகத்தின் அளவில எவ்வளவு விரைவாக செயல்பட்டு எதிரியை தாக்கணுமோ அந்த அளவுக்கு தாக்குவார். சுறுசுறுப்பா இருப்பாரு. யங் காப்ஸ் நோஸ் நாட் ஃபியர். இளம் கன்று பயம் அறியாது. அதனால இந்த 2 நபர்களிடம் சண்டை நடக்கின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சார். இந்த வழக்கில் 86 வயசுள்ள ஒரு முதியவர் ஒரு ஆளை அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. ஆனால் அவர் அடித்ததனுடைய அடி பாத்தீங்கன்னா இறந்து போனவருடைய வைட்டல் பார்ட் கிடையாது. அதாவது முக்கிய பகுதியில அவர் தாக்குதல் ஏற்படுத்தல. அப்ப யதார்த்தமா தான் இங்க அடி நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. வயசானவர் எதிர்பார்த்து அடிக்கிறாரு, அவர் இறந்து போயிட்டார். வைட்டல் பார்ட் என்று சொல்லக்கூடிய முக்கிய பகுதி என்று சொல்லக்கூடிய இதயத்தில் தாக்குதல் நடத்தவில்லை, கல்லீரலில் தாக்குதல் நடத்தவில்லை, நுரையீரலில் தாக்குதல் நடத்தவில்லை. 2007 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 2478. பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட் கொடுத்த தீர்ப்பு இது. 2007 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 2478, பஞ்சாப் அண்ட் ஹரியானா. 86 வயசுள்ள ஒரு நபர். சில பேர் நன்றாக பேசிட்டே போவாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. திடீர் ஏற்பட்ட வாய் சண்டையில எதிரி ஒரு செங்கல்லை எடுத்து வீசுறாரு. 2 பேர் நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு ஒரு வாய் சண்டை நடந்து போச்சு. ஒரு செங்கல் ஒன்றை எடுத்து வீசுறார். அந்த செங்கல் ஒருவர் மீது பட்டு அவருக்கு அடி வயிற்றில் காயம் ஏற்படுது. அந்த காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள அவர் ஒத்துழைக்கவில்லை. அதனால் காயத்தில் சீழ் பிடித்ததால் 20 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு அவர் இறந்து போறாரு. அப்ப அக்யூஸ்ட் மீது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும்? 2 பேருக்கும் ஒரு திடீர்னு ஒரு வாய் சண்டை. ஏ என்ற அக்யூஸ்ட் ஒரு செங்கல் எடுத்து பி என்ற பாபுனுடைய வயிற்றில் அடிக்கிறாரு. அந்த அடிப்பட்டதுனால அவருக்கு சிகிச்சையில சேர்றாரு. ஆனா டாக்டர் ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்றாங்க. அவர் சர்ஜரி எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு தரல. அடிபட்டதன் விளைவாக ஒரு உடம்புல இருக்கக்கூடிய முக்கிய பகுதி சீழ் பிடிக்கிறது. பஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். BUS பஸ் என்று சொன்னால் பேருந்து, அதே PUS பஸ் என்று சொன்னால் அது சீழ். அவர் இறந்து போயிட்டாரு. அப்ப அக்யூஸ்டுக்கு எந்த செக்ஷன்ல தண்டிக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 325 ஐபிசியின் படிதான் அவரை தண்டிக்க முடியும். இதை சொன்ன வழக்கு 2006 வால்யூம் 2 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 1211. 2006 வால்யூம் 2 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 1211. ஒரு சண்டை நடக்கிறது, 2 பேர் வெட்டிக்கிறாங்க. 2 வெட்டு காயங்களும் முக்கியமான பகுதியில் ஏற்படல. அதனால் தண்டனையை பொறுத்தவரை 300 இருந்து 325 326 தான் மாற்றி அமைக்கப்படும். அப்ப சண்டை நடக்கிறது என்று சொன்னால் முக்கியமான பகுதியில் அடிபட்டிருக்க வேண்டும். வைட்டல் பார்ட்ல அடிபடவில்லை என்று சொன்னால்
325 தான் வரும். அண்டர் செக்ஷன் 326 அபாயமான கருவிகள் அல்லது பொருட்கள் மூலமாக கொடுங்காயம் விளைவித்தல், voluntarily causing grievous hurt by dangerous weapon or means. அப்ப அபாயகரமான கருவிகள் அல்லது பொருட்கள் மூலமாக கொடுங்காயம் விளைவித்தல். இந்த 325க்கு ஒரு முக்கியமான கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார். இதையெல்லாம் ட்ரையல் நடத்துறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கேஸ் லாஸ். ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் Tribhuwan, 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 Tribhuwan. State of Uttar Pradesh versus State of UP, UP na Uttar Pradesh. State of UP versus Tribhuwan 2018, Volume 1, SEC, page number 9090. Under section 326 அபாயமான கருவிகள் அல்லது பொருட்கள் மூலமாக கொடுங்காயம் விளைவித்தல். செக்ஷன் 35 அந்த பிரிவில் வகை செய்யப்பட்டவற்றில்லாமல் வேறு வகையில் சுடுவதற்கு, குத்துவதற்கு அல்லது வெட்டுவதற்கான கருவி எதன் மூலம் வேண்டுமானாலும் எந்த கருவியை கொண்டு தாக்குதல் நடத்தினால், கருவியாக பயன்படுத்தினால் அநேகமாக மரணம் விளைவிக்க கூடுமோ அந்த கருவி எதன் மூலம், நெருப்பு அல்லது சுடுபொருள், எதன் மூலமேனும் நஞ்சு அல்லது அரிக்கும் தன்மையுள்ள பொருள் எதன் மூலமேனும், அல்லது வெடிக்கும் பொருள். அப்ப வெடிக்கும் பொருள் எதன் மூலமாகவும் சரி, அல்லது மூச்சிழுத்தால் அல்லது விழுங்கினால் அல்லது ரத்தத்தில் ஏற்றினால் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருள் எதன் மூலமேனும், மூச்சு இன்ஹேல் பண்றாங்க. அப்ப சில ரசாயன பொடிகளை மூக்குல வச்சுட்டா போதும், அதை மூச்சு இழுக்கின்ற பொழுது, இன்ஹேல் பண்ணுகின்ற பொழுது அதன் மூலமாகவும் ஒரு நபர் இறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. கொடிய போதை வஸ்து பொடியாக வச்சிருக்கிறாங்க, இவரை சாவடிக்கணும், என்ன செய்யலாம்? அவர் மூக்குல அந்த போதை பொருளை கொடுத்துட்டா போதும். அவர் சுவாசிக்கின்ற பொழுது, மூச்சு காற்றை உள்ளிழுக்கின்ற பொழுது, இன்ஹேல் பண்ணுகின்ற பொழுது அதன் மூலமாக அவர் இறந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு கேஸ்ன்னு வந்தா போலீஸ் இவர் போதை மருந்து யூஸ் பண்ணிருக்காரு அளவுக்கு அதிகமா, அதனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லி கேஸ முடிச்சிருவாங்க. நாம தான் இந்த வேலையை பார்த்தோன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது, நாம அவனை ஈஸியா சாகடிச்சிடலாம்னு சொல்லி சில பேர் திட்டம் போடுவாங்க. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். மூச்சு இழுத்தால் அல்லது விழுங்கினால் அல்லது ரத்தத்தில் ஏற்றினால், சில பேருக்கு ரத்தத்துல கொடிய விஷத்தை ஏற்றுவாங்க. மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருள் எதன் மூலமேனும், அல்லது விலங்கு எதன் மூலமேனும், இந்த இடத்துல விலங்குனா வெறி பிடித்த நாய் அல்லது மாடு, இதையெல்லாம் அவிழ்த்து விடுவாங்க. ஒரு கொடுங்காயம் விளைவிக்கும் ஒருவர், அவருக்கு ஆயுள் சிறை தண்டனையோ அல்லது 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கு சிறை தண்டனையோ விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும், பிளஸ் ஃபைன், மற்றும் அவரை அபராதத்திற்கு உள்ளாக்கவும் செய்ய முடியும். 325ல சொல்றாங்க 7 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை, பெயிலபிள் அஃபென்ஸ், எந்த ஜட்ஜ் வேணாலும் விசாரிக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் வேணுமானாலும் விசாரிக்கலாம் சொல்லிட்டாங்க. 326ல சொல்றாங்க ஒரு ஏற்படுத்தி 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவுக்கு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் ஆர் 10 இயர்ஸ் வரை பிளஸ் ஃபைன். செக்ஷன் 326 ஐபிசியின் படி ஒரு குற்றம் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றாலும் காயம்பட்டவருக்கு காம்பன்சேஷன் வழங்க முடியும். ஒரு சண்டை நடக்கிறது, அந்த சண்டையின் மூலமாக அடிப்பட்டவர் 5 நாட்கள் கழித்து இறந்து போயிட்டாரு. இது சம்பந்தமாக அந்த இறந்து போனவருக்கு வைத்தியம் அளித்த, சிகிச்சை அளித்த டாக்டர் வந்து சாட்சியம் அளிக்கிறாரு. அப்ப எதிரின் மீது எந்த செக்ஷன்ல கேஸ் போடணும்? ஒரு சண்டை, அந்த சண்டையில எதிரி அட்டாக் பண்றாரு, விக்டிம் 5 days வரையும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு, பிறகு இறந்து போயிட்டாரு. தாக்கப்பட்டவர் 5 நாட்கள் கழித்து இறந்து போகிறார்.
என்று சொல்லி ஒரு மருத்துவர் சாட்சியம் அளிக்கிறார். அதனால எதிரிக்கு 307ல பனிஷ் பண்ண முடியுமா அல்லது 302ல பனிஷ் பண்ண முடியுமா அல்லது 326ல பனிஷ் பண்ண முடியுமா? இதுதான் கேள்வி. இந்த வழக்கிலே 1994 சப்ளிமெண்ட் 1 சப்ளிமெண்ட் வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 304. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 326ல தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். 326ஐ பொறுத்தவரை லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட் வரை கொடுக்க முடியும், அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும், பிளஸ் ஃபைன் போட முடியும். எனவே 326 ஐபிசியின் படி அவருக்கு தண்டனை வழங்க முடியும். இதுவே ஒரு 307, அப்ப 307 இருந்தால் அதிகபட்சம் எத்தனை வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்க முடியும்? ஒரு 307க்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுதல் வேண்டும், பிளஸ் ஃபைன். இதே 307ல செகண்ட் பார்ட் ஒரு ஆயுள் சிறை குற்றவாளிகளால் செய்யப்படும் கொலை முயற்சியாக இருக்கும் பட்சத்தில் ஆயுள் சிறை அல்லது 10 ஆண்டுகள் சிறை. இந்த 307க்கும் 326க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மூன்றாவது மரண தண்டனையை விதிக்க முடியும் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். 307ல 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 10 இயர்ஸ் வரை இம்ப்ரெஸ்மென்ட் பிளஸ் ஃபைன். செகண்ட் பார்ட் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். தேர்ட் பார்ட் மரண தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆனால் 326ஐ பொறுத்தவரை ஆயுள் தண்டனை விதிக்க முடியும் அல்லது 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க முடியும். எனவே அடிப்பட்டவர் 5 நாட்கள் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சை பலனின்றி 5 நாட்கள் கழித்து இறந்து போயிட்டார். டாக்டர் வந்து கரெக்டா சாட்சி சொல்லிட்டார். எனவே 307ல இவரை பனிஷ் பண்ண முடியாது. 304 பார்ட் 1 அதுல பனிஷ் பண்ண முடியாது. 326ல தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். 1994 சப்ளிமெண்ட் வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 304. 2 அக்யூஸ் மேல கேஸ் கோடாரியால தாக்கிட்டாங்க. அப்ப மரணத்திற்கு கோடாரியால் ஏற்பட்ட காயம் போதுமானதல்ல. எனவே அக்யூஸ்ட் மீது 326 கீழ் தண்டிக்கப்படத்தக்கவர். 304 பார்ட் 1 கீழ் தண்டிக்கப்படுவதற்கு அவர் உரியவர் கிடையாது. சண்டை நடக்குது, ஒரு கோடாலியால தாக்குதல் நடத்துறாரு. ஹைகோர்ட் என்ன பண்றாங்க? 304 பார்ட் 1 ஐபிசில கன்விஷன் கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் போகுது இந்த கேஸ். இந்த வழக்கை விசாரணை செய்த உச்ச நீதிமன்றம் ஒரு கோடாலியால வந்து தாக்குதல் ஏற்படுத்தினா ஒருத்தருக்கு சாவு ஏற்படாது. ஒரு மரணத்திற்கு கோடாரியால் ஏற்படுத்தப்பட்ட காயம் போதுமானது கிடையாது. எனவே 304 பார்ட் 1 கீழ் தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக 326 ஐபிசியின் படிதான் அவரை தண்டிக்க முடியும். AIR 1994 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1544. இந்த வழக்குல தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க. கோடாரியால அடிக்கிறாரு, எதிரி அக்யூஸ்ட் இறந்து போயிட்டாரு. இதை உச்ச நீதிமன்றம் தனது சட்ட கண்ணோட்டத்தில் கோடாரியால் தாக்குவதால் ஒரு மனிதர் இறந்து போவதற்கு காயம் போதுமானது கிடையாது. எனவே 304 பார்ட் 1 ஐபிசியின் படி கேஸ் போட்டு தண்டிக்க கூடாது. 326 படிதான் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். அக்யூஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதுல சண்டை நடக்கிறது. 2 பேர் மட்டும் உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ல அடிக்கிறாங்க. வைட்டல் பார்ட் 325 பொறுத்தவரை வைட்டல் பார்ட் வருமா வராதா? வராது. 326க்கு வைட்டல் பார்ட் வரும் முக்கிய பகுதி, ஒரு மனிதனுடைய முக்கிய பகுதி, முக்கிய உடல் உறுப்புகள்.
அப்ப முக்கிய பாகத்தில் தாக்கி அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினார்கள். எனவே 326 ரெட் வித் 34 கீழ் தான் தண்டிக்கப்படுவார்கள். 302ல வரமாட்டாங்க. அப்ப எதிரிகளில் பலரில் இருவர் மட்டும் ஒரு நபரனுடைய உடலில் முக்கிய பாகத்துல அடிக்கிறாங்க. ஒரு 5-6 பேர் இருக்காங்க அக்யூஸ்ட், அதுல 2 பேர் மட்டும் தான் அடிக்கிறாங்க. அதனால அவர் இறந்து போயிட்டாரு. எனவே 302ல கேஸ் போட முடியாது. 326 ரெட் வித் 34 கீழ் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா 2 or more persons வந்தாலே 34 வந்துருவாங்க. AIR 1992 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 987. AIR 1992 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 987. ஒரு கொடுங்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சட்டவிரோதமான கும்பல் ஒன்று கூடி அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் மற்றொருவருக்கு மரணத்தை ஏற்படுத்தினால் 326 ரெட் வித் 149 படி தான் தண்டிக்க முடியும். கொடுங்காயத்தை ஏற்படுத்தணும், யாருக்கா அடிச்சு கையை கால உடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு அன்லாஃபுல் அசம்பிள் ஆவறாங்க. அந்த அன்லாஃபுல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்றொரு நபருக்கு மரணத்தை ஏற்படுத்தினார். மற்ற நபர்களுக்கு 326 தான் கன்விக்ஷன். கொலை பண்ணார் அவருக்கு 302. தண்டனை அளிக்கின்ற பொழுது ஆயுதத்தினுடைய தன்மை உடலின் எந்த பாகத்தில் தாக்கப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஆயுதத்தை கொண்டு அவர் உடம்புல எந்த பாகத்தில் அவர் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பொறுத்துதான் தீர்ப்பு வழங்க வேண்டும். AIR 1999 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 998. தண்டனை அளிக்கின்ற பொழுது ஆயுதத்தினுடைய தன்மை மற்றும் உடலின் எந்த பகுதியில் தாக்கப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். AIR 1999 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 998. அப்ப மரணத்தை ஏற்படுத்தியதற்கான நோக்கத்தை சாட்சியத்தில் இல்லை என்பதால் அக்யூஸ்டுக்கு அண்டர் செக்ஷன் 326ல தான் கன்விக்ஷன் கொடுக்க முடியும். எதுக்காக கொலை பண்ணாங்க, என்ன நோக்கம், அதை பற்றி எந்த எவிடன்ஸ் இல்லை. இதைத்தான் சிஆர்பிஸ்ல அண்டர் செக்ஷன் 222ல சொல்றாங்க. 222ல மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் கிடையாது, மைனர் அஃபென்ஸ். மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்கிறது, எவிடன்ஸ் கிடையாது. மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் கிடையாது, ஆனா எவிடன்ஸ் இருக்குது. சாட்சி எப்படி சொல்லுவாங்க? ஏ என்ற அக்யூஸ்ட், ஏ என்ற அன்பு பி என்ற பாபுவை கத்தியால் வெட்டியதை நான் பார்த்தேன், ஆனால் கத்தியால் குத்தி பாபுவை கொலை செய்ததை நான் பார்க்கவில்லை. சாட்சி இப்படிதான் சொல்லுவாங்க செஷன்ஸ் கோர்ட்ல. சில நேரத்துல சார் கத்தியால அவனை வெட்டினா சார், அதை நான் பார்த்தோம் சார், ஆனா அதே கத்தியால செத்து போனவனை இவன் தான் குத்தனான்றதை நான் கண்ணால பாக்கல சார், வெட்டத்தை மட்டும் தான் பார்த்தேன், கத்தியால குத்தி கொலை பண்ணதை நான் பார்க்கல சார் அப்படின்ட்டு சாட்சி சொல்லிட்டாங்கன்னா 302 கேஸ் உடஞ்சு போயிடும். 302 என்பது மேஜர் அஃபென்ஸ். அதுக்கு எவிடன்ஸ் இருக்குதா? இல்ல. சாட்சி என்ன சொல்லிட்டாரு? கத்தியால குத்தி கொலை பண்ணதை நான் பார்க்கல, ஆனா கத்தியால அவன் கையில வெட்டத்தை மட்டும் நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்றாரு. 302க்கு தான் சார்ஜ் பண்ணிருப்பாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. 302க்கு சாட்சியே சொல்லலை. கத்தியால குத்தி கொலை பண்ணதை நான் கண்ணால பார்க்கல சார், ஆனா கத்தியால அவன் கைய வெட்டத்தை மட்டும் தான் சார் நான் பார்த்தேன். இப்படி ஒரு சாட்சி சொல்லிட்டாருன்னா 302க்கு சார்ஜ் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, ஆனா சாட்சி சரியா சொல்லல, எவிடன்ஸ் இல்லை. ஜட்ஜி பாக்குறாரு, கொலை நடந்திருக்கு, ஒரு உயிர் போயிருக்கு, இந்த அக்யூஸ்ட் எல்லாம் லேஸ்ல விட்டுறக்கூடாது, தண்டிச்சே ஆகணும். அப்ப ஜட்ஜி என்ன நினைப்பாரு? கேஸ் போடுறப்ப ஒரு 326, ஒரு 294B, ஒரு 326, ஒரு 302 ஐபிசில கேஸ் போட்டிருப்பாங்க. 302க்கு தான் சாட்சி பல்ட்டி அடிச்சுட்டாரு, கத்தியால வெட்டத்தை பார்த்தேன், ஆனா கத்தியால குத்தி கொலை செஞ்சதை என் கண்ணால பார்க்கல சார்ன்றான் ஐ விட்னஸ். அப்ப 302க்கு சார்ஜ் இருக்குது, ஆனா சாட்சி கரெக்டா சொல்லல, எவிடன்ஸ் இல்லை. அதே கிரைம் நம்பர்ல 326 ஐபிசி போட்டிருப்பாங்க. அப்ப செஷன் ஜட்ஜ் என்ன செய்வாரு? மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்ல, ஆனா எவிடன்ஸ் கரெக்டா சொல்லிட்டாரு. கத்தியால கையை வெட்டியதை நான் பார்த்தேன், எவிடன்ஸ் கரெக்டா வருது, ஆனா கொலை செஞ்சதுதான் நான் பார்க்கலன்னு சொல்றாரு. அப்ப 302ல அந்த அக்யூஸ்ட கன்விக்ட் பண்ண முடியாவிட்டாலும் 326 ஐபிசில
அந்த அக்யூஸ்டுக்கு 10 வருஷம் வரை சிறை தண்டனை கொடுக்க முடியுமா முடியாதுங்களா? முடியும். அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுமா முடியாதுங்களா? முடியும். மரணத்தை ஏற்படுத்திற்கான நோக்கம் சாட்சியத்தில் இல்லை என்பதால் எதிரிக்கு 326 கீழ் தண்டனை வழங்கப்பட்டது. 1978 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 420. இந்த கேஸ்ல தான் சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் 222 CRPC சொல்கிறது. மேஜர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இருக்குது, எவிடன்ஸ் இல்ல. ஆனால் மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் இல்ல, எவிடன்ஸ் கரெக்டா இருக்குது. தண்டனை வழங்க முடியுமா? தாராளமா தண்டனை கொடுங்க. கொலை செஞ்சதுக்கு நேரில் கண்ட சாட்சி இல்ல, ஆனா குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாங்க, இவர் தான் கொலை பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நேரில் கண்ட சாட்சி இல்ல. 302 வேணா விடுதலை பண்ணலாம். அதே சாட்சி சொல்றாரு, கத்தியால குத்தி கொலை பண்ணதை நான் கண்ணால பாக்கல, ஆனா அந்த கத்தியால இவர் வெட்டினாரு, இவர் கையில வெட்டினாரு, அதை நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது மைனர் அஃபென்ஸ். உயிர் போனது, கொலை என்பது மேஜர் அஃபென்ஸ். கத்தியால கையை வெட்டினார், தொடையை வெட்டினார், காலை வெட்டினார், துண்டாகி போச்சு, அது மைனர் அஃபென்ஸ். அப்ப மைனர் அஃபென்ஸுக்கு சார்ஜ் கிடையாது. ஆனால் எவிடன்ஸ் கரெக்டா சொல்லிட்டான், கத்தியால கையை வெட்டத்தை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டான். அதை வச்சு தண்டனை கொடுக்க முடியுமா? தாராளமா தண்டிக்கலாம். அப்ப எந்த சட்ட பிரிவின் கீழ் தண்டிக்க முடியும்? அண்டர் செக்ஷன் 326 IPC படி தண்டிக்க முடியும். இதை சொன்ன வழக்கு 1978 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 428. 1978 வால்யூம் 4 SCC பேஜ் நம்பர் 420. அண்டர் செக்ஷன் 326A நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த 326A and B வருவதற்கு முன்பாக ஒரு ஆசிட் த்ரோ இருக்கிறது என்று சொன்னால் எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டேன். 324ல தான் கேஸ் போடுவாங்க. ஆனா செக்ஷன் 326A பொறுத்தவரை 3/2/2013 கொண்டு வராங்க. எதற்காக இந்த விஷயம்? அப்ப திராவகம் இருக்கிறது, ஆசிட். அந்த திராவகத்தை போன்றவற்றை பயன்படுத்தி தன்னிச்சையாக ஒரு கொடுங்காயத்தை ஏற்படுத்துவது. ஒரு பெண்ணின் முகத்தில் ஆசிட ஊத்திட்டாங்க. எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 326A தான் கேஸ் போடுவாங்க. அப்ப 10 ஆண்டுகளுக்கு குறையாத ஆனால் ஆயுள் சிறை தண்டனை அல்லது 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம். 326A பொறுத்தவரை ஒரு திராவகம் ஆசிட் வீசுவதன் மூலமாக அல்லது சில பேருக்கு வாயை கட்டாயப்படுத்தி திணிப்பாங்க, வாயில ஆசிட ஊத்துவாங்க, அட்மினிஸ்டர் செய்வாங்க. ஒருவருடைய உடலின் பாகம் எதற்குமோ அல்லது பாகங்களுக்கோ நிரந்தரமான ஊனத்தையோ அல்லது பகுதியளவான ஊனத்தையோ ஏற்படுத்துவது அல்லது உருவ சிதைவை ஏற்படுத்துவது. முகத்துல ஆசிட் ஊத்திட்டாங்கன்னா முகமே மாறி போயிடும். நிரந்தரமா ஊனம் அல்லது ஒரு சில கைகால் மட்டும் விளங்காம பண்ணிடும். அல்லது அவர் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்சனாக செயல்பட முடியாத நபராக ஆக்குவது, ஒரு கொடுங்காயத்தை ஏற்படுத்துவது. அப்ப நிரந்தரமான ஊனம், பகுதியளவு ஊனம் அல்லது ஒரு பகுதி உடம்புல செயல்படாம நிறுத்துவது, அவருக்கு கொடுங்காயத்தை ஏற்படுத்துவது. இந்த தீங்கு காயத்தை ஏற்படுத்தும் எண்ணத்தில் ஏதேனும் ஒன்றால் அத்தகைய தீங்கு அல்லது காயத்தை ஏற்படுத்துவது சம்பந்தப்பட்ட குற்றத்தை செய்யப்படும். அப்ப செய்திடும் நபர் ஒருவர் 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆனால் ஆயுள் சிறை தண்டனை. ஆயுள் சிறை தண்டனை வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை. ஆயுள் சிறை என்று சொன்னால் கோட்சே வழக்குல, மகாத்மா காந்தி கொலை வழக்கு, கோட்சே வழக்குல 1961 சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஆயுள் சிறை தண்டனை என்பது ஒரு மனிதனுடைய இயல்பான வாழ்நாள் முழுவதும் என்றுதான் அர்த்தம். நீங்க 20 வருஷம் 14 வருஷம் கணக்குல எடுத்துக்காதீங்க. அது எல்லாமே கால்குலேஷன் பர்பஸ் தான். இந்த 57 IPCல சொல்லியிருப்பாங்க 20 ஆண்டுகள் என்று சொல்லி, அதையெல்லாம் கால்குலேஷன் பர்பஸுக்கு தான் சார். அதே போல 14 இயர்ஸ், அதுவும் கால்குலேஷன் பர்பஸ் தான். ஆனால் ஒரு தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை பண்றாங்க ஒரு அக்யூஸ்ட்னு சொன்னா, அப்பொழுது 14 ஆண்டுகள் குறையாமல் அவர் சிறையில் இருந்திருக்கக்கூடிய, ஒழுக்கமாக நடந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இங்கே 10 லட்சம் வரையில் அபராதம் விதிக்கப்படும். 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் அதிகபட்சம் ஆயுள் சிறை தண்டனை விதிக்க முடியும். பிளஸ் 10 லட்சம் வரை அபராதம் விதிக்க முடியும். இதுல பிரவிசம் சொல்றாங்க, இந்த ஆசிட் த்ரோவால், இந்த திராவக வீச்சால்
பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயமான மருத்துவ செலவையும் சிகிச்சையும் வழங்க வேண்டும். மேலும் வரம்புறையாக provided further that இந்த பிரிவின் கீழ் விதிக்கப்பட்ட அபராதத்தை அந்த திராவக வீச்சால் பாதிக்கப்பட்ட அல்லது திராவகம் ஊட்டப்பட்டதால் பாதிக்கப்பட்ட நபருக்கு வழங்க வேண்டும். 10 லட்சம் ரூபாய் யாரு கொடுக்கணும்? விக்டிம்கே கொடுக்கணும். விக்டிம்க்கு நியாயமான மருத்துவ செலவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நியாயமான மருத்துவ செலவை வழங்க வேண்டும். 326க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்ல அதை கொஞ்சம் குறிச்சிங்க சார். இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Sentence for causing grievous hurt must be adequate. Brutality of the crime should also be considered. சுமர் சிங் வழக்குல சொல்றாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லாம தவறிட்டேன். இத குறிச்சிங்க சார். சுமர் சிங் versus சுராஜ் பான் சிங். சுமர் சிங் SUMAR. சுமர் சிங் versus சுராஜ் பான் சிங். சுமர் சிங் versus சுராஜ் பான் சிங் 2014 volume 7 SEC page number 323. சுமர் சிங் versus சுராஜ் பான் சிங் 2014 volume 7 SEC page number 323. இந்த 326க்கு 326 capital A voluntarily causing grievous hurt by use of acid etc. ஒரு திராவகம் போன்றவற்றை பயன்படுத்தி தன்னிச்சையாக கொடுங்காயத்தை ஏற்படுத்துவதற்கான தண்டனை 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை அளிக்கப்படும். அதோடு மட்டுமின்றி 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும். இந்த அபராதத்தை நியாயமான மருத்துவ செலவின சிகிச்சை, அது மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ரீசனபிளான மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் உங்களுக்கு கொடுக்கணும். மெடிக்கல் எய்ட் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த பணத்தை அப்படியே பாதிக்கப்பட்டவர் கொடுத்தணும். சிந்தாமல் சிதறாமல் 10 லட்சத்தையும் அப்படியே கொடுக்கணும். 10 லட்சம் வரலையும் கொடுத்துருக்காங்கன்னா 10 லட்சம் வரலையும் கொடுத்துருங்க. 7 லட்சம் வரலையும் கோர்ட் போட்டிருக்காங்கன்னா 7 லட்சத்தை அப்படியே வாங்கி பாதிக்கப்பட்ட விக்டிம்க்கு கொடுக்க வேண்டும். ராவத் சசிகலா, ராவத் RAVAT, ராவத் சசிகலா versus State of Andhra Pradesh 2017 volume 4 SEC page number 546. ராவத் சசிகலா versus State of Andhra Pradesh 2017 volume 4 SEC page number 546. இந்த வழக்குல 3 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த 3 லட்சத்தையும் விக்டிம்க்கு அப்படியே கொடுத்துட்டாங்க. அடுத்த கேஸ்ல மக்பூல் MAGBOOL மக்பூல் versus State of Uttar Pradesh 2019 volume 11 SEC page number 395. Maqbool versus State of Uttar Pradesh 2019 volume 11 SEC page number 395. Under section 326B தன்னிச்சையாக திராவகத்தை வீசுவது அல்லது வீசுவதற்கு முயற்சி செய்வது attempt. அப்ப voluntarily throwing or attempting to throw acid. சில பேர் சொல்லுவாங்க முகத்துல ஆசிட் ஊத்துறவன்னு சொல்லுவாங்க. அப்படி வாயால சொன்னாலே அண்டர் செக்ஷன் 326B தான் மேட் அவுட் ஆகும். ஒரு நபருக்கு எதிராக நிரந்தரமான இழப்பையோ அல்லது பகுதி அளவு இழப்பையோ அல்லது அவர்களுடைய உருவத்தை சிதைப்பதோ அல்லது காயங்களை உண்டாக்குவதோ அல்லது ஊனத்தன்மையை ஏற்படுத்துவதோ அல்லது அவரை இன்ஃபர்மிட்டி இயலாமை செய்வதோ அல்லது கொடுங்காயத்தை தெரிந்தே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் மீது திராவகத்தை யாராவது வீசுகின்ற பொழுது அல்லது திராவகத்தை வீசுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவருக்கு 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆனால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 326 இந்த பிரிவினுடைய நோக்கத்தை பொறுத்து திராவகம் என்பதில் அரிப்பு தன்மை உள்ளது அல்லது புண்களை ஏற்படுத்தும் தன்மையுள்ள பொருள்கள் எதுவும் உள்ளடங்கும். அந்த பொருள் உடலுக்கான தீங்கை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஏற்படுத்தும் தகுதி திறமுடையதாக இருக்க வேண்டும். ஆசிட் என்று சொன்னால் கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அரித்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் அர்த்தம்.
Acid includes any substance which has acidic or corrosive character or burning nature that is capable of causing bodily injury, leading to scars or disfigurement or temporary or permanent disability. Explanation 2ல சொல்றாங்க 326A and 326B இந்த பிரிவின் நோக்கங்களுக்காக நிரந்தர இழப்பு அல்லது ஒரு பகுதியான இழப்பு அல்லது உருவ சிதைவு என்பது மாற்றி அமைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இங்கதான் ஒரு கொஸ்டின். ஆசிட் த்ரோ உடனே அந்த முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியுமா? பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அந்த முகத்தை அழகாக ஆக்குறாங்க. அப்ப மாற்றி அமைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சார். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகு ஏற்கனவே ஆசிட் ஊற்றுவதற்கு முன்பாக இருந்த முகத்தை விட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அந்த அம்மா. உடனே 326B 326A மேட் அவுட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. எக்ஸ்பிளனேஷன் 2 326B பொறுத்தவரை ஆசிட் ஊத்துவதற்கு முயற்சி செய்தாலே குற்றம். அல்லது ஆசிட நீங்க லைட்டா ஊத்துட்டீங்க. ஆசிட் மீன்ஸ் கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அரித்து எடுக்கக்கூடிய, காயத்தை உண்டாக்கக்கூடிய, புண்ணை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்று அர்த்தம். எக்ஸ்பிளனேஷன் 1ல சொல்றாங்க 326 பொறுத்தவரை இந்த நோக்கங்களின் பொருட்டு திராவகம் என்பதில் அரிப்பு தன்மை, கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அரித்து எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பொருள், அல்லது ஒரு புண்களை ஏற்படுத்த வேண்டும் அந்த தன்மையுள்ள ஒரு பொருள், அல்லது அந்த பொருள் உடலுக்கான தீங்கை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு பொருள். அண்டர் செக்ஷன் 326B ல எக்ஸ்பிளனேஷன் 1ல தான் சொல்றாங்க ஆசிட்னா என்ன. ஆசிட் மீன்ஸ் இட் இஸ் எ கரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அவ்வளவுதான். அது பெர்மனண்டா ஒரு டிசபிலிட்டி உண்டாக்கலாம் அல்லது டெம்பரரியா ஒரு டிசபிலிட்டி உண்டாக்கலாம். இது எக்ஸ்பிளனேஷன் 1. எக்ஸ்பிளனேஷன் 2 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஆசிட் த்ரோ பண்ணிட்டாரு, அந்த அம்மா முகத்துல மிகப்பெரிய சிதைவு, முகச்சிதைவு, டிஸ்பிகர் ஆயிட்டாங்க. ஃபிகர் என்று சொன்னால் உருவம், டிஸ்பிகர் என்று சொன்னால் அந்த உருவத்தை சிதைத்தல் அர்த்தம், உருவ சிதைவு. நல்லா அழகா இருக்கிற ஒரு முகத்தை ஆசிட் ஊற்றி அந்த அழகு தன்மையே போயிடுச்சு, அரிச்சு எடுத்துட்டாங்க, பாக்குறதுக்கே சகிக்கல, கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு முகம் மாறி போச்சு. இந்த நேரத்துல பாதிக்கப்பட்டவங்க நிறைய செலவு செய்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க முகத்தை. ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகு ஆசிட் ஊற்றுவதற்கு முன்பாக அந்த பெண்மணியினுடைய முகம் எந்த அளவுக்கு அழகாக இருந்ததோ அதை விட பல மடங்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகு போச்சு. ரொம்ப அழகா இருக்காங்க, இயற்கையான உருவத்தை விட ரொம்ப அழகாயிட்டாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணப்பட்ட பிறகு. இப்ப டிஃபென்ஸ் கவுன்சிலே ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? இல்லைங்க, 326A கேஸ் போட்டிருக்கீங்க, ஆசிட் ஊத்தணும்னு சொல்லிட்டு பாருங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, எனவே 326 கேபிட்டல் A IPC எனக்கு மேட் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க. 326A அல்லது B இன் படி இந்த நோக்கங்களுக்காக ஒரு நிரந்தரமான இழப்பு அல்லது ஒரு பகுதியான இழப்பு, ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டி அல்லது ஒரு பார்ட் அளவு டிசபிலிட்டி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு உருவ சிதைவு ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உருவ சிதைவு என்பது மாற்றி அமைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஆசிட் ஊத்திட்டீங்க, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்குவேன், பண்ணிட்ட பிறகு ரொம்ப அழகாயிட்டுனா அதுக்காக நீங்கள் செய்த குற்றம் விட்டுவிட முடியுமா? அப்ப உருவ சிதைவு என்பது மாற்றி அமைக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. டிஃபென்ஸ் எடுப்பாங்க, சார் உருவம் செஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க, இதை மாற்றி அமைக்க முடியாதுன்னு சொல்றாங்க, ஆனா அந்த அம்மாவை பாருங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு ரொம்ப அழகா இருக்கிறாங்க, முன்னாடி இருந்த விட இப்ப ரொம்ப அழகா இருக்கிறாங்க, எனவே அக்யூஸ்ட் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது.